தீமோத்தேயுக்கு எழுதின இதுல என்ன சொல்றாரு? சீர்திருத்துறார். சபையே, மகிமையான சபையே, மனவாட்டியான சபையே, நீ என்ன பண்ணு? கிறிஸ்துவிட்ட கேட்டு பலனை பெற்று சீர் பொருந்தி வா. மகிமையில மாற்றம் இல்ல. ஏன்னா மகிமை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தது. நாம் அதற்கு ஒரு சொட்டு கூட என்ன பண்ணல, உழைக்கல. கிருபையால் அழைத்து வந்தார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கிருபையாய் தெரிந்து கொண்டார், அழைத்து வந்தார். ராஜரீக வார்த்தைகளை நமக்கு கொடுத்து இந்த மகிமைக்குள்ள சேர்த்து கொண்டார். இல்ல, மகிமைக்குள்ள சேர்த்து கொண்டார். இங்க இருக்கிற ஒரு குழந்தையும் சாதாரண குழந்தை இல்ல. மேபி 8th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம். உங்க பார்வையில உங்க குழந்தை ஒண்ணும் செய்யாதா இருக்கலாம். ஆனா அந்த குழந்தை போய் ஜீவனை பேசுனா குடும்பத்தை என்ன பண்ணிருது? மாத்திருது. மரண கட்டுல படுத்திருக்கவங்களை என்ன பண்ணிடும்? எழுப்பிடும். சோ தேவனுடைய மகிமையான கண்களை பெற்று நாம் என்ன பண்ண பார்க்க வேண்டியிருக்குது. நமக்கு இருக்கிற பெரிய போராட்டம், இதுங்க பண்ற சேட்டைக்கு தகுந்த மாதிரி அதுங்க கூட பேசுறதா, அல்ல அழைப்புக்கு தகுந்த மாதிரி அதுங்களோட பேசுறதா, அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற பெரிய விஷயம். அதற்காகத்தான் நாம என்ன பண்ண பழக ஆரம்பிக்கிறோம்? வாயை இறுக்கி மூட பழக ஆரம்பிக்கிறோம். நான் ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான உதாரணமா தான் இருந்துச்சு. இப்பவும் அப்படிதான் இருக்கும். குழந்தை எங்க டாய்லெட் போறதுன்னு குழந்தைக்கு என்ன தெரியாது? என்ன தெரியாது அதுக்கு? அது இங்க உட்காந்து போகும், கீபோர்ட் மேல உட்கார வச்சா கீபோர்ட்ல போயிடும். ஏன்னா அதுக்கு என்ன தெரியல, என்ன இல்ல, கண்ட்ரோல் கிடையாது. அதை கட்டுப்படுத்த இன்னைக்கு அநேக பெரியவர்கள் வாயும் இப்படிதான் என்ன பண்ணுது, எந்த இடத்துல வேணா எதை வேணா பேசுறது. ஏய் இங்க வா, ஏய். முதல்ல வாய்க்கு என்ன பண்ணணும்? கண்ட்ரோலை போட்டுட்டு இதற்காக நாம் செபிச்சு இதற்காக தயாராகணும். அந்த அதிகாரத்துல அது வருது. தேவையில்லாம என்ன பண்ணாத, பேசாத. தேவையில்லாம ஒருத்தரை நீ ஏன் பிறந்த, நீ எல்லாம் எதுக்கு இருக்கிற, நீ எல்லாம் அதெல்லாம் என்னது. சோ இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய உண்மைத்தன்மை என்ன பண்ணாது? மாறாது, மாறவே மாறாது. இந்த உண்மைத்தன்மையை தான் நாம் என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவர் ஆராதிப்பதற்கு நமக்கு என்ன இல்லை? தடை இல்லை. ஏன் தடை இல்லை? கிறிஸ்துவனுடைய ரத்தம் நம்மளை அங்க கொண்டு வந்துருச்சு. இப்ப எல்லாரும் நம்ம முழுமையாய் அவரை ஆராதிக்கலாம். ஆனா நம்ம கெப்பாசிட்டியும் டெவலப் பண்ணணும். நம்மிடத்துல இருந்து நற்கிரியை உண்டாகுவதற்காக, நன்மை பெருகுவதற்காக நம்மளுடைய மாமிசத்திற்கு ஏற்ற செய்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணணும்? கர்த்தாவே பலப்படுத்தும். அது என்னதான் பண்ண முடியும்? தேவனுடைய அன்பு